எல்லோருக்கும் வணக்கம். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும் அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு மிக முக்கியமான தகவல். இன்றைக்கி ஓஎன்ஜிசி அப்படின்ற பங்கு 8% ஏறி இருக்கு. இவன் யாரா இவ்வளோ பெரிய பாறாங்கல்லாம் இருக்கான், 10 கடப்பாறை விட்டு நம்பினா கூட இந்த பாறை எந்திரிக்காதோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவனுக்கு உண்டான டைம் எடுத்துக்கிட்டான். ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு முறை 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டுது அப்படின்ற மாதிரி எடுத்திருந்து ஒருத்தர் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருந்தாலுமே கூட ஆல்மோஸ்ட் இன்னையோட கணக்கு பார்க்கல 7% என்பது ஏறி இருக்கு. அதே மாதிரி இந்த பங்கு கீழ் நோக்கி வந்து விழுந்தப்ப சரி கடைசிக்கு டிவிடெண்டாவது ஒரு 13-15 ரூபா கொடுப்போம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்ற ஒரு கணக்கில் எடுத்திருந்தாலுமே 200 ரூபாயிலிருந்து இப்போ 267ன்னு வந்திருக்கு. அதுக்கு 1000 செய்திகள் வரும். இந்த மாதிரி ஷிப் பில்டிங் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ஏதாவது ஒரு செய்தி வரும். ஸோ வெற்றி எந்த ரூபத்தில் வந்தால் என்ன, ஒரு பங்கு மேலே வந்திருக்கும் பொழுது நீ அதுக்கு முன்னாடியே அடிவாரத்தில் ஏதாவது வேலை செஞ்சு வச்சுருந்தியா அப்படின்றதான இந்த ஸ்டாக் மார்க்கெட் கேட்கும். ஸோ பல பேர்த்துக்கு வந்து இன்றைக்கி இந்த ஓஎன்ஜிசியில் ஒரு இன்பமான நாளாக அமைந்துள்ளது. பாவம் சமீபத்தில் பல பேர்த்துக்கு மனசு நொந்து போய் வந்திருந்தாங்க. பேசாமல் கோல்டுலேயே பணத்தை போட்டு வந்திருக்கலாமோ, கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா லாஸ் அப்படின்ற மாதிரி பல பேர் நொந்து கொண்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் எத்தனையோ பங்குகள் ஏறாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இன்றைக்கி ஒரு 8% ஏறினதுனால இந்த ஓஎன்ஜிசி ஷேர் வச்சுருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ட்ரானவங்களுக்கு கொஞ்சம் இனிமையாக உள்ளது. அப்போவுமே அது இன்னும் பழைய கையெல்லாம் 300 ரூபா வந்தால் தான் ஆக்சுவலாக ஒரிஜினலாக இன்பம். நண்பர்களே, இந்த டிஐஎஸ்எஃப்ஐஸ்னுடைய தகவலை பார்த்தீங்களா? பார்க்குறக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல். நேற்று அவங்க 3000 கோடிக்கு விற்றுருக்காங்க, நம்ம ஆளுக்கு 9000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நீ விற்கிறதுனா போய் அப்படி ஒரு ஓரமாக வந்து விற்றுக்கிட்டுறியா, நாங்கள் இந்த பக்கம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்டுமே பாசிட்டிவான ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. சார் வந்து இன்றைக்கி 25,300 அப்படின்ற மிக முக்கியமான பாயிண்ட்டை நெருங்கி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த 25,300 தாண்டுச்சுன்னா போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் மகிழ்ச்சி வரும், மார்க்கெட்டுக்கும் ஒரு மரியாதை வரும். ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 11 பாயிண்ட் பார்க்காம வந்து ஏறாமல் டப்புக்குன்னு ஒரு 300-400 பாயிண்ட் இறங்கி போச்சு. இந்த முறையும் இப்போ பார்த்தோம்னா இன்னும் 40 பாயிண்ட் ஷார்ட்டாக இருக்குது. 25,300 தாண்டுமா இல்லையா அப்படின்றதான் முக்கிய கேள்வியாக இருக்குது. நண்பர்கள், இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் வீக்காகி 95ன்னு போயிட்டுருக்கு. ஆனால் நீ யாருக்கு எதிராகப்பா நீ வீக் ஆகிக்கிட்டு இருக்க? இந்திய ரூபாய்க்கு எதிராக நீ சத்தியமாக வீக் ஆகலை. ஏன்னா நம்ம இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தான் டாலருக்கு எதிராக வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அப்போ நீ யாருக்கு எதிராக தான் நீ வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்க? இப்போ ஜாப்பனீஸ் என்னோட கடந்த ஒரு வருஷத்தில் கணக்கு போட்டு பார்த்தா முதல்ல $1 கொடுத்தா 150-140 ஜாப்பனீஸ் எண் கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ $1 கொடுத்தா அங்கேயும் அதிகமாக தான் இருக்குது. இப்போ $1 கொடுத்தா 152 ஜாப்பனீஸ் எண் கிடைக்கும். இந்த யூரோக்கு எதிராக தாங்க குறைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமெரிக்க டாலரை கொடுத்தா ஒரு யூரோப்பியன் கிடைக்கும், ஒரு யூரோ என்பது கிடைக்கும். ஆனால் இப்போ போய் நீங்கள் வந்து $1 கொடுத்து கால் மேலே கால் போட்டு வந்துக்கிட்டு எனக்கு ஒரு யூரோ கொடுங்கன்னா மூஞ்சியில் வெந்தண்ணி பிடிச்சி ஊற்றிடும், ஓடி போயிடு. 0.83 யூரோ தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த யூரோ. ஸோ நம்ம கரெக்டான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம். யூரோ கூட தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் டீல், மிகப்பெரிய ஒரு ட்ரேட் டீல் என்பது போட்டிருக்கோம். கனடியன் டாலரோடையும் பார்க்கும்போது அமெரிக்கா டாலர் கொஞ்சம் வீக் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி கிரேட் ஜிபிபியோட பார்க்கும் பொழுதும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலர் வீக் ஆகிட்டு தான் இருக்குது. இவங்க வேணுக்குன்னே வீக்காக விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸ் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எது எப்படியோ யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் இறங்கிக்கிட்டு இருக்கிறதுனால ட்ரம்ப் அவர்கள் வாயே திறந்து பேசல, சிரிச்ச மேனிக்கே இருக்கிறார் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் தொடர்ந்து விழுக ஆரம்பித்தா கமாடிட்டிஸ், கோல்டு மற்றும் குரூடாயில் எல்லாமே விலை ஏற்றம் என்பது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அதான்ப்பா ஒரு நண்பர் யோசிச்சுட்டு இருக்காரு, பேசாமல் கோல்டு பீஸ்லேயே உட்காந்துருக்கலாமோ அப்படின்ட்டு. நண்பர்களே, சமீபத்தில் இந்த கோல்டு ரிலேட்டடான பங்குகளில் பெருசாக ஏற்றம் என்பது வரல. இந்த டைட்டன் ஆகட்டும் கடந்த ஒரு மாதத்தில் பார்க்கும் பொழுது லேசாக சரிவடைஞ்சு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கையுமே சமீபத்தில் பார்க்கும்போது ஒரு மாதத்தில் அவன் 520 ரூபாயிலிருந்து 360 ரூபாயே வந்து கீழே விழுந்துட்டான். அதே மாதிரி தங்கமயில் ஜுவல்லரி அப்படின்றப்ப அங்கே பார்க்கும்பொழுது அவனுக்கு கடந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா லேஸாக இறங்கித்தான் இருக்குது.
ஸோ அப்போ இறங்குமுகமாக இருக்கக்கூடிய இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி ரிலேட்டடான செக்டர் வந்து யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் டீலுக்கு அப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் பல பேர்கிட்ட இருக்குது. நண்பர்களே, சும்மா சொல்லக்கூடாது. அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்றைக்கி தான் ஒழுக்கமாக வேலை பார்த்துருக்கு. பல்வேறு பங்குகள் வந்து சிஜி பவர், மோத்திலால் ஓஸ்வால், இன்டர்நேஷ்னல் ஜெம்மாலஜிகள்னு பல்வேறு பங்குகள் 8%, 10% என்பதெல்லாம் ஏறி இருக்கு. இறங்கியிருக்கிற வகையில் பார்க்கும்போது பெருசாக அதிர்ச்சிகரமாகவெல்லாம் இல்லை. நார்மலாக ஆஸ் யூஷுவலாக மார்க்கெட்டில் விழுகிற மாதிரி இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 5%, டாடா கன்சியூமர் ஒரு 5%, ஒரு 5% மாதிரி தான் மார்க்கெட்டினுடைய இம்பேக்ட். மற்றபடி இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி ரிசல்ட்னால பல்வேறு பங்குகள் 7-8% ஏறி மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றதான். இன்றைக்கி வரக்கூடிய ரிசல்ட்டுகளும் சாதாரண ஆளுகளில் எல்லாம் பெரிய ஆளுக, பட் வாலட்டிலிட்டி என்பது கொஞ்சம் கம்மியான ஆளுக. ஸோ இவங்களுடைய ரிசல்ட் இம்பேக்ட் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆட பாவி ஷேடோ ஃபாக்ஸ், உன் மூஞ்சியே சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் உன்னுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் மிக குறைவாக இருந்தது. அந்த வகையில் வந்து ஆல்மோஸ்ட் 10% லாஸில் வந்து இந்த ஷேடோ ஃபாக்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஐபிஓ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஐபிஓ பிரியர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. குறைஞ்சது ஒரு 20-30% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்ததுன்னா தான் நம்மளை காப்பாற்றும், இல்லைன்னா இப்படி ஏதாவது தொங்கலில் விட்டுரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையான நியூஸ் தான் இந்த ஷேடோ ஃபாக்ஸ் டெக்னாலஜிஸ்னுடைய ஐபிஓ லிஸ்டிங். ஒரு நண்பர் கூட சொல்லிட்டு இருந்தாப்புல, அங்கிள் நம்மளை ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ண வச்சோ அல்லது நம்மளை ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றி இந்த சைபர் குற்றம் அப்படின்றது பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் என்னுடைய அண்ணனுக்கு வந்து பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. ரொம்பவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஏதோ ஒரு கவர்மெண்ட்டினுடைய போர்ட்டல் மாதிரியே இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் அதை இதையும் பேசி ஏதாவது ஒரு வகையில் பணத்தை எடுத்துடுறாங்க. ஸோ ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருந்தாப்புல. ஆமாங்க நண்பர்களே, இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே செய்திகள் இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் போன வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரில, நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதமாக நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த விதமான செய்திகள்லையும் வரல, இந்த மாதிரி பணம் ஏமாந்த சம்மந்தமாக. ஆனால் இப்போ ஒரு 8 நாளுக்கு முன்னாடி இந்த நண்பர் வந்து போட்டிருக்காப்புல, இந்த மாதிரி இன்னமும் அந்த செய்கைகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து கவர்மெண்ட்டே வந்து நம்ம யாருக்காவது கால் பண்ணுறப்ப யார் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நண்பர்களே. ஆஹா, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இருந்தால் நம்ம எல்லாத்துக்குமே தைரியம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஹிந்து காப்பர் ஷேரை பார்க்கும்போது அவன் ஒட்டச்சிக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட்டு 600 போயிட்டான். இப்போ தான் சமீபத்தில் 200 ரூபாய்க்கு இந்த 2025 பார்த்துட்டு உட்காந்துட்டு வந்துருப்போம் ஹிந்துஸ்தான் காப்பர். இப்போ என்னடான்னா அவன் 600 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கான். ஸோ கமாடிட்டிஸ்னுடைய விலை ஆல்ரெடி இப்படி அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் US டாலர் இண்டெக்ஸ் வேறு ரொம்ப கீழே போயிட்டு இருந்தான்னு வச்சிங்களேன், இன்னுமே கமாடிட்டிஸ்னுடைய ப்ரைஸ் காப்பர் ஆகட்டும், க்ரூட் ஆயில் ஆகட்டும், கோல்டு, சில்வர்னு அதெல்லாம் இனி எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. பட் எந்த ஒரு விஷயமே ஏறுவதும் இறங்குவதும் இருக்கும். கரெக்டாக ஏறுறப்ப நம்ம அது கூட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நல்லா தான் இருக்கும். திடீர்னு என்னைக்காவது ஒரு யூட்டர்ன் இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி யூட்டர்ன் போட்டான்னு வச்சிங்களேன், அப்போ தான் ஏன்டா உச்சாணி கும்பில் போய் சிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ எந்த ஒரு ஷேருமே மேலே போகும்பொழுது யாருக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குன்னா, கீழே எடுத்து வச்சு 1 வருஷம் 2 வருஷம் சும்மா ஓட்டிட்டு வந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மேலே போய் என்ட்ரானவங்களுக்கு அது திடீர்னு இப்போ எங்கேயாவது ஒரு சில்வரே திடீர்னு ஒரு முறை 8% கீழே இறங்கி எல்லாத்தையும் பயமுறுத்தி விட்டான். அப்புறம் பார்த்தா மறுபடியும் யூட்டர்ன் போட்டு அது மேல் நோக்கி போயிடுச்சு. ஸோ என்றைக்குமே வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு மெத்தட், ஒரு ஷேர்னுடைய ப்ரைஸ் கீழே இருக்கும் பொழுது எடுத்து ஒரு 10 மாதத்துக்கு கடையில் உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நண்பர் சொல்லக்கூடிய விஷயம் 100க்கு 100 உண்மை. நம்மளுக்கு வந்து அழகாக ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பைரி என்பது இருந்தது. அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சமயத்தில் வந்து வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எக்ஸ்பைரி, என்எஸ்சிக்கு ஒரு நாள், பிஎஸ்சிக்கு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்தது சனி ஞாயிறு என்பது விடுமுறை வர்றதுனால ரொம்பவுமே ஆக்டிவாக நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிலைமையாக இருந்தது. அப்புறம் இனி யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, அந்த வெள்ளிக்கிழமையை தூக்கி மறுபடியும் செவ்வாய்க்கிழமை வச்சாங்க. அப்புறம் மறுபடியும் வியாழக்கிழமை இருந்ததை தூக்கி செவ்வாய்க்கிழமையில் வச்சுட்டு செவ்வாய்க்கிழமையில் இருக்கிறது கொண்டு வந்து ஐயோ சொல்கிறக்கே கடுப்பாக தான் இருக்குது. அதாவது ஒரு 5 நாள் இருக்கும் பொழுது அருமையாக செட் ஆகி வந்துச்சு. வாரத்தினுடைய கடைசி 2 நாட்களில் எக்ஸ்பைரி அப்படின்ட்டு. அப்போ நல்ல வால்டிலிட்டி இருந்தது, நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. அதை தூக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணியிருக்கணும், வியாழக்கிழமை இருக்கிறத கொண்டு போய் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய ஸ்லாட்டை அப்படியே வச்சுருந்தா ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் மார்க்கெட்டில்.
இதை யார் யோசிச்சாங்கன்னு தெரில, அவருடைய மண்டைக்குள்ளே என்ன இருந்ததுன்னு தெரில. அதாவது முடிவெடுக்கக்கூடியவங்களுடைய மண்டைக்குள்ளே என்ன இருக்குது, அது உபயோகமாக இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும், உபயோகம் இல்லைன்னா கும்பா தான். அந்த வகையில் நல்லா இருந்த மார்க்கெட்டினுடைய வால்டிலிட்டியை கொண்டு போய் கரெக்டாக எக்ஸ்பைரி, நீ நிஃப்டியா உனக்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி, நீ சென்செக்ஸா உனக்கு வீக்லி எக்ஸ்பைரி வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லி இது எந்த பேட்டர்னில் வருதுன்னே எவனுக்குமே தெரியாது. ஸோ அதிலிருந்தே மார்க்கெட்டில் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த நண்பர் சொல்கிறாப்புல. இது அவருடைய கருத்து. பொறுமை இல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய தண்டனை ஷேர் மார்க்கெட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விற்றுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு மேல் நோக்கி ஏறிடுவான். அது என்ன ராசினே தெரியாது. அது மாதிரி தான் இந்த ஆயில் இண்டியா அப்படின்ற பங்கு மறுபடியும் தன்னுடைய பழைய ஹையை வந்து எட்டி பிடிச்சிருக்கான். இப்போ தான் சமீபத்தில் 360 ரூபாயில் இருந்தால் சில நாட்கள் சில மாதங்கள் கழித்து பார்க்கும்போது பழையபடி இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். இடையில வேற 2 முறை டிவிடெண்ட் வேற கொடுத்துருக்கான். ஒவ்வொரு முறையும் டிவிடெண்டுடைய அமௌண்ட் என்பது ஒரு 1.5 ரூபா ஒரு முறை, மறுபடியும் ஒரு 3 ரூபா 5 ரூபா, அது ஒரு ஷேருக்கு 5 ரூபா டிவிடெண்ட் என்பது அதையும் கொடுத்துட்டாப்ல. ஸோ இந்த பங்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பழைய உச்சத்தை எட்டி பிடிச்சதில் அது ஒரு மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைக்கி வந்து பல பங்குகள் ஏறிடுச்சேன்னு நிறைய பேர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது என்றைக்கு வேணாலும் கும்பா போடலாம் அப்படின்றது ஆண்டவனுக்கு தெரியுமா என்னன்றது தெரில. ஒரு நாட்டுக்கு பக்கத்தில், அந்த ஈரான் நாட்டுக்கு பக்கத்தில் கொண்டே கப்பலை கொண்டே நிறுத்திக்கிட்டே இருந்தால் அது எதுக்கு? அவன் ஈரானை ப்ரெஷர் பண்ணுறானோ இல்லையோ, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டுகளுக்கு அது ஒரு ப்ரெஷர் தான். ஸோ நம்மளுக்கு என்றைக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்ததுனாலும் நம்ம சந்தோஷப்படுறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடியே தீ மட்டும் பற்ற வைக்கல, பட்டு பின்னாடி நெருப்பு வச்சுருக்காங்க. அதை எப்போ வேணாலும் பக்கத்தில் வச்சு டச்சுக்குன்னு சுடுற மாதிரி நம்மளை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பல்வேறு பங்குகள் 8%, 10% ஏறி பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ ப்ளஸில் இருக்கலாம். பட் எதுக்குமே தயாராக இருக்கணும். நம்மளை சுற்றி எந்த நாட்டு நடப்புமே சரியில்லை. நண்பர்களே, இங்கே பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம். நம்மளால் மார்க்கெட்டில் எதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கில் வந்து என்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவன் அங்கேருந்து ஏறுவானா இறங்குவானா அப்படின்றது கண்டுபிடிக்க முடியாது. அது சில நாட்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது ஏறிச்சா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். பட் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் எது அப்படின்ற மாதிரி நம்ம போய் எடுத்து பார்க்குறோம்னு வச்சுங்களேன். இந்த ஏபிபி இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் அதனுடைய பழைய லோ பக்கத்தில் ஒரு வருஷத்தினுடைய லோவில் வந்து விழுந்திருந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது இன்றைய தேதியில் ஒரு 6% என்பது ஏறி இருக்கு. ஸோ ஒரு ஷேர் வந்து 6 மந்த் லோவில் வந்து விழுந்திருக்கா, 1 இயர் லோவில் வந்து விழுந்திருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவன் அங்கேருந்து ஏறானா இல்லையா அப்படின்றது சில நாட்கள் கழித்து அது ஏறிச்சா அல்லது இறங்குச்சான்னு சார்ட்டில் அந்த ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ இந்த ஏபிபி இந்தியா ஒரு வருஷம் லோக்கு போய் விழுந்துட்டு அங்கேருந்து இப்போ ஒரு 10% ஏறி இருக்குது அப்படின்றது அதில் ஒரு செய்தி. அதே மாதிரி கிடைக்கக்கூடிய மொமெண்டம் கெட்டு போயிடக்கூடாது. இப்போ சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு கீழே போய் விழுந்திருந்தா இன்றைக்கி தான் பிரகாசமாக வந்து அதனுடைய 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டான். பட் அது கெட்டு போய்விடக்கூடாது, எப்படியாவது காப்பாற்றி மேலே வா அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது மேலே வருமா அல்லது திரும்ப கீழே போயிடுமான்னு யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது. பட் இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் வீக்கான ஜோன்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ஜோனுக்கு வந்திருக்கு இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு தகவல். இவர்களுக்கு லாபம் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு கடந்த 5 வருடத்தில் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு அது வந்து 5 years லோ பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்படி சுற்றி கொண்டு இருந்த பங்கு ரிசல்ட்டுன்னு காரணமாக வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு 15% என்பது இன்றைக்கி ஏறி இருக்கு. அப்படி என்னப்பா நீ ரிசல்ட்டு கொடுத்துருக்கீங்கன்னா, தொடர்ந்து நஷ்டமாக கொடுத்து கொண்டு இருந்த பங்கு இன்றைக்கி ஒரு 6 கோடி லாபம் அப்படின்னு காமிச்சதுனால இன்றைக்கி மார்க்கெட்டில் அதுக்கு 15% ஏற்றி வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பங்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவினுடைய ஒரு பங்காக இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி என்பது தற்போதைக்கு இப்போ தான் லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக வந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யாமல் இருந்துட்டால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் நம்மளுக்கு லாபம் என்பது கிடைக்காது. மார்க்கெட்டில் வந்து நல்லா இருக்கக்கூடிய மார்க்கெட் இருக்குது, மோசமாக இருக்கக்கூடிய மார்க்கெட் இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் இருக்குது. இந்த 3லையுமே பர்ஃபார்ம் பண்ணுறவன் வந்து யாருன்னா இந்த செக்டர் லீடர்கள். செக்டர் லீடர் இல்லாமல் சும்மா இருக்கிறவன் வந்து நல்ல மார்க்கெட்டில் ஓஹோன்னு வருவான், சுமாரான மார்க்கெட்டில் ஒன்றுமே இருக்க மாட்டான், சுமாரான மார்க்கெட்லேயும் கீழே இறங்குவான்.
மோசமான மார்க்கெட்டில் இந்த மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் மாதிரி கும்பா பாட்டு பாடி அவன் எங்கேயாவது போய் ஒரு 40-50% லாஸில் போய் வந்துக்குவான். அதுக்கு முன்னாடி 700 இருந்தவன் கீழே வெறும் 200-220 போயிருக்கான். ஸோ எதையை நம்ம செய்யலை அப்படின்னா, செக்டர் லீடர்களோட நம்ம பயணிக்கலைன்னா கண்டிப்பாக மார்க்கெட் நல்லா இல்லாதப்ப நம்ம லாபத்தை பூரா எடுத்துகிட்டு போயிடுவானு. மார்க்கெட் நல்லா இருக்கிறப்ப நம்மளுக்கு லாபம் ரொம்ப கம்மியாக இருக்கும், வெறும் 10-20% அப்படின்ற மாதிரி தான் ஏறுவாங்க. சுமாரான மார்க்கெட்லேயும் அந்த 10-20% ஏறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மார்க்கெட் நல்லா இல்லைனாலும் பெருசாக லாஸ் ஆகாமல் திரும்பி முதல்ல வரக்கூடிய ஆட்கள் செக்டர் லீடராக தான் இருப்பான். இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த பிஎல் அப்படின்ற பங்கு அவன் டிஃபென்ஸ் செக்டரில் பெரிய ஆள். அந்த மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் என்பது அதில் பாதாளத்தில் கிடக்குது. ஆனால் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் சம்பாரிச்சு கொடுத்ததுன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இருக்காது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 375 ரூபாயிலிருந்து 428 ரூபாய்னா அது பெரிய பர்சன்டேஜ் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் போய் எடுத்து பார்த்தோம்னா ஒரு காலத்தில் அவன் ஆகா ஓகோன்னு சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். 2020 200 ரூபாயிலிருந்து 700 ரூபா போன மாதிரி இருக்கும். ஆனால் அப்போவே பணத்தை போட்டு யாராவது அப்போவே பணத்தை புக் பண்ணிவிட்டு எத்தனை பேர் ஓடி இருப்பாங்க? கண்டிப்பாக மறுபடி வந்து சிக்கியிருப்பாங்க. நீங்கள் வேணால் எங்கேயாவது நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவிட் சமயத்தில் ஒரு 10 லட்சத்தை ஒருத்தர் இறக்குனாரு, ஒரு 4-5 கோடி வந்துருச்சு, அப்போவே பணத்தை தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நான் யாரையுமே கேள்விப்பட்டதில்லை. ஒருத்தர் வேணால் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஒருத்தர் வந்து வீடு கட்டணும்னு சொல்லிட்டு தேவைகள் இருந்ததுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபத்தில் இருக்கும்போது விற்று பணத்தை வெளியெடுத்துட்டாப்புல. அப்புறம் வீட்டை கட்டி முடிச்சேன்னு கொஞ்சம் பணம் மிச்சம் இருந்தது. கரெக்டாக அவர் வரும்பொழுது அவருடைய ராசிக்கு மார்க்கெட் கீழே இருக்குது. என்னடா ஆச்சரியம்! மற்றபடி மார்க்கெட்டில் தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செக்டர் லீடர்களோடு இருந்துக்கிறது தான் நல்லது. நண்பர்களே, இன்றைக்கி இன்னும் எல்லாம் ஒரே முடிவோடு தான் இருக்காங்க போல். ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி 5% 10% ஏறின பங்குகள் கண்டிப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதனால் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க வாங்கின ரேட்டுக்கு கீழே போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் 10% ஏறினதில் நம்மளுக்கு என்னத்த பிரயோஜனம் இருக்குது? அப்படி தான் இன்றைக்கி நிறைய பங்குகள் டேட்டா பேட்டர்ன்ஸ் என்பது இன்றைக்கி ஒரு 9% ஏறிருக்கு. தேஜாஸ் நெட் அப்படின்ற ஒரு பங்கு, இது போன்ற பங்குகளில் போய் விழுந்துட்டு ஒரு 8% ஏறினோடனே சந்தோஷப்பட்டு வாவ் எங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றது அப்படின்ற அந்த போராட்டமெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமற்றது. இப்போ கூட பேசணுமே, செக்டர் லீடர் இல்லாமல் இருந்ததுன்னா கும்பா பாட்டு பாடிச்சுன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே கஷ்டம். அப்படி நம்ம போய் போராடி ஜெயிக்கணுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ சமீபத்தில் லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மோத்திலால் ஒஸ்வால் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு சமீபத்தினுடைய லோலேருந்து மேல் நோக்கி ஏறி இருக்கான். அதே மாதிரி டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவுமே வந்து ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான். இன்னும் நஷ்டம் என்பது ரிப்போர்ட் பண்ணல. ஆனால் இந்த தேஜாஸ் நெட்வொர்க் என்பது ஒரு நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனி. ஸோ நம்ம போடுற பணத்தை கொண்டு ஏதாவது ஒரு நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனியில் போட்டுட்டு போராடிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, அந்த போராட்டம் நியாயமற்றது. ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனி அல்லது ஒரு செக்டர் லீடராக இருக்கக்கூடிய கம்பெனி தான் நம்மளை திடீர்னு காப்பாற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் என்பது இருக்குது. இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் ஆல்ரெடி போன வருஷத்துலேயே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தவன் இப்போ சமீபத்தில் மறுபடியும் இன்றைக்கி வந்து 2 days மூவிங் ஆவரேஜை திருப்பி தொட்டிருக்கான். அடுத்தது என்ன பண்ண போகிறான்னு தெரில. இந்த மோத்திலால் ஒஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்றைக்கி ஏறினதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்ற ஒரு செய்தி. நியூஸ் வந்ததுன்னா அதை மதிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற ஒரு பங்கு, க்ரூட் ஆயில் எனர்ஜி ரிலேட்டடான செக்டரில் இருக்கக்கூடிய இந்த பங்கு, எனர்ஜி செக்டரில் ஏதாவது பெரிய மாற்றம் இது வந்துருமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் சமீபத்தில் இவன் கீழ் நோக்கி தான் இறங்கினா. எதுக்கு இப்படி ஒரு டெசிஷனே எடுக்க முடியாத மாதிரி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரில. ஓவரான ஜிக்ஸாக் ஆட்டங்கள், ஓவராக ஆடுறவன் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அடங்கி தான் கோருவான் அப்படின்ற மாதிரி இந்த பங்கு என்னத்துக்கு இப்படி ஆடிக்கிட்டு இருக்குன்னு தெரில. ஸோ தற்போதைய நிலைமையில் நியூஸ் இருக்குது, அதை மதிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த எம்ஆர்பிஎல் 5% ஏறிவிட்டது. அதே மாதிரி இந்த சீமென்ஸ்னுடைய எனர்ஜி அப்படின்ற பங்கு இன்றைக்கி ஒரு 7% ஏறி இருக்குது. அது எந்த இடத்துலேருந்து ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து லிஸ்டான ஒரு இடத்துலேருந்து 2600லேருந்து 3600 ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் ஏறிட்டு மறுபடியும் அதற்கும் கீழே போய் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த சீமென்ஸ் எனர்ஜி இருக்குது. இனி மறுபடியும் தன்னுடைய பழைய கையை போய் தொடப்போகுதா அல்லது இன்னுமே கீழே போய் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு மறுபடியும் இப்போ இருக்கக்கூடிய இடத்துக்கு வரப்போகுதா என்னன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் கீழே விழுந்த பிறகு ஒரு 7% ஏறிய பங்குகளினுடைய செய்திகளில் இந்த சீமென்ஸ்